ஹாய்களோ சிலக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்போ மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் OT 7FF ஆன லவ் ஹேப்பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பக்கத்தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. நம்ம எஃப்எஃப் சேனலில் நிறைய ஒன் ஷாட் சென்ஸ் எஃப்எஃப்ஸ்லாம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹோபி அண்ட் வந்து ஸ்ரீயை தான் காமிக்கிறோம். ஸோ ஹோபி கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்படியே காரோட எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஸ்ரீயோட மொபைல்ஸ் வந்து ரிங் ஆகுது, யார் யாரோ கால் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டு அது அப்படியே சைலண்ட் மூடில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் அப்படியே வந்து அப்படியே அந்த விண்டோ சைடு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஹோபியோ அதை பார்க்குறாரு. பட் எதுவுமே அவர் கேட்டுக்கல. ஸோ நேராக அந்த கார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் நிற்குது. ஸோ ஸ்ரீக்கு வந்து இன்றைக்கி நைட் ஷூட்டு. ஸோ அந்த இடத்துல போய் நிற்கா. நம்ம ஸ்ரீயுமே வந்துட்டு சரி ஓகே பை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு காரை விட்டு இறங்கி நான் ஒர்க் முடிச்சுட்டு உனக்கு டெக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இறங்கி நடக்கிறாங்க. நம்ம வந்து ஹோபியுமே சைலண்டாக காரில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவருக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி மனசுலாம் ஹெவியாக இருந்திருக்கும். அவர் வேகமாக அப்படியே காரை விட்டு இறங்கி அப்படியே ஸ்ரீ முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. ஸ்ரீக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. ஸ்ரீ அப்படியே டைட் ஹேக் பண்ணிக்கிறாரு. அதில் வார்ம்னஸ் அப்படி இருக்குது. ஸோ ஸ்ரீக்கு என்ன தெரியல, ஏன் இப்படி ஹோபி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த வார்ம்னஸ் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்களுமே ஹக் பேக் கொடுத்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஹோபி அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ரீயோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. ஸோ ஒரு செகண்ட் அப்படியே ஸ்ரீயோட ஐஸை பார்த்துட்டு ஃபோர்கெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஸ்ரீ அதே பிளேஸில் நின்றுட்டுருக்காங்க. ஹோபி அப்படியே அந்த கார் வந்து அப்படியே தூரமாக போய் மறையுது. அவங்க கண்ணில் அந்த டீட்டியர்ஸ் வருது. என்னால் முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஐஸில் அப்படி டியர்ஸ் வருது. பேக் சைட்லேருந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ரீயோட பாடி கார்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ ஐ மீன் அந்த மேனேஜர் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கூப்பிடா ஐம் கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே போயிடறாங்க. அவங்களோட ஒர்க்காக அப்படியே வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க மைண்டில் அவ்வளோ விஷயங்கள் ஓடுது, அவங்களுக்கு சுற்றி அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. பட் அது அவங்களால சொல்ல முடியல. ஸோ அப்படி சைலண்ட்டாக அவங்களுமே ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஹோபி கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வந்துட்டு பிடிஎஸ் டாமுக்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயாங் தான் உட்காந்து அவ்வளோ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு இன்றைக்கி ஷூட்டு எப்படி நடந்துச்சு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஆரம் அப்புறம் வந்துட்டும் நம்ம ஜிமின் ஜேகே எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஷுகா இல்லை. ஸோ வந்துட்டு ஹோபி வந்து இப்போ தான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் இவ்வளோ நேரம் மைண்ட்லாம் அப்செட்டாக இருந்திருக்கும், அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும், அவர் மனசே ஒரு மாதிரி ஹெவியாக இருந்திருக்கும். அப்படி உள்ளே வந்து டயங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே எல்லா கவலையும் ஒரு செகண்டில் மறந்து போச்சு. அவர் டயங்கை பார்த்துட்டு என்னடா ஒரே நாளில் மொத்த கதையை சொல்லிட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டு கவுச்சில் உட்கார்றாரு. அவ்வளோதான் ஹோபியை பார்த்தோன்னே திரும்ப இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஹயாங் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இருந்து ஆரம்பிக்கா நம்ம ஜின்னு. டே போதுண்டா முடியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜேகே கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன், இப்போ உன்கிட்டயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்கா. ஜேகேவா, ஜேகே என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி வந்து ஹோபி வந்து பார்க்குறாரு. நம்ம ஜேகேக்கா ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ லைட் எரியுது, அப்படி பார்த்தாலே தெரியுது பையன் செம்ம சந்தோஷத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினும் அங்கே வந்து டேவுமே வந்துட்டு அது எப்படி இருக்காதா என்ன, இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த பர்சனு இப்போ திடீர்னு முன்னாடி வந்து நின்றா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டாடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தோல் மேலே கையை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹோபிக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், ஸ்வீட்டி தெரியும்ல ஆக்டர் திரும்ப ஆக்டிங்க்கு வந்துட்டாங்க, அதுதான் தலைவர் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜின்னும் ஆமாடா சுத்தமாக என்னால் முடியலை, எப்போ வந்துட்டு அந்த ட்ராமா ரிலீஸ் ஆகும், எத்தனை பாட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த பொண்ணு வந்துருமா அப்படி இப்படின்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டான், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பில்லோவை எடுத்து ஜேகே மேலேயே வந்து த்ரோ பண்ணுறாரு. ஜேகே அதை பிடிச்சிட்டு ஹயாங் என்னோட எக்ஸைட்மெண்ட்டாக உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த மூவி டயலாக்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அத்தனை தடவை நான் அந்த மூவியை நான் ரிப்பீட் மூலில் போட்டு பார்த்துருக்கேன். திடீர்னு நடிக்கவே வரமாட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாத ஒரு பர்சன் திடீர்னு நடிக்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஐயோ என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு சுத்தமாக புரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவர் அப்படியே அந்த பில்லோவை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இதை வந்து பார்த்த ஆரம்பு டேய் நீ என்னடா என்னை விட மோசமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்ல எல்லாரும் ஆரம் சொன்ன அந்த வேர்டை நோட் பண்ணுறாங்க, என்னை விட மோசமாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ வந்து என்ன ஹயாங் திடீர்னு இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்டோன்னே டக்குன்னு ஹோபி ஜேகே பார்த்து
டேய் நீ ஸ்வீட்டியை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஜேகிக்கே தூக்கி வாரி போடுறது. டக்குன்னு ஐஸ்லாம் வியர்டாகி ஹயாங் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்கள எனக்கு பிடிக்கும், ஜஸ்ட் க்ரஷ், இவ்வளோ நாளாக அந்த ஃபீல்டில் இல்லை திரும்ப வந்திருக்காங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், தட்ஸ் இட், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, லவ் ஆமல லவ், நான் நிம்மதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ரூம்குள்ளே போகிறான். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, புலம்பிக்கிட்டே போகிறான். லவ் பண்ணுறாங்களா அந்த பொண்ணு, நான் ஏன் லவ் பண்ண போகிறேன், அதெல்லாம் எனக்கு அந்த பொண்ணு மேலே எல்லா ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உள்ள போகிறாரு. இதை வந்து பார்த்து வந்துட்டு பசங்க வந்துட்டு 5 பேருமே என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், எனக்கு என்னமோ லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்ல பசங்களுக்குமே அதே டவுட்டு தான். ஏன்னா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டாங்க, பிடிச்சிருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் மார்னிங்லேருந்து அந்த விஷயத்தை தொடர்ந்து ரொட்டீனாக கேட்டுட்டு டே வந்ததுக்கப்புறம் மோட்டி என்னாச்சு ஸ்வீட்டிட்டு பேசினியா, அவங்க என்ன பேசினாங்க, அவங்க மாதிரி இருக்காங்களா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருந்திருப்பாரு. அதனால் பசங்களுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓகே அவனே இல்லைன்றானே, சரி அவனை சொல்லும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே அப்படியே விட்டுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹோபி நோட் பண்ணிட்டு ஆமாம் சுகா எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஆரம் வந்து அவங்க நிவியை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொன்னார். ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ஹயாங் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துச்சு நேராக ரூம்குள்ளே போகிறாரு. நான் குக்கிங்லாம் பண்ணிட்டேன், டி வாங்கடா அதெல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆரம் அண்ட் வந்துட்டு வி அண்ட் வந்து ஜிமின் இவங்க ஜின் பின்னாடியே போயிடறாங்க. ஹோபி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போயிட்டாரு. டைம் டேபிள் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோபியும் வராரு, அண்ணன் வந்துட்டு ஜேகேயும் வராங்க. எல்லோரும் டைம் டேபிளில் உட்காந்து சிரிச்சு பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜேகே தான் இவங்க சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி பையன் ஒரு மாதிரி எப்படி யோசிச்சுட்டே இருக்கார், மைண்ட்குள்ளே என்னென்னமோ ஓடுது. இன்னும் இவங்க திடீர்னு நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. அதனால ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பம் டே ஓவராக பண்ணாத, ரிலாக்ஸாக சாப்பிடு, நாங்கள் அந்த டாப்பிக்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜேகேக்கு உயிரே வருது. ஹயாங் தப்பி தவறி கூட இந்த டாப்பிக்கை திரும்ப எடுத்துடாதீங்க, எனக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரவே முடியல, நீங்கள் கேட்ட கொஸ்டின் இன்ன வரைக்கும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சரி சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் தட்டுறாரு. ஸோ வந்து ஜேகேயுமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஷிகா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஒரு அமைதியான பிளேஸில், ஸோ வந்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு கார்னரில், ஸோ அது எப்படின்னா ஒரு வெளியே எப்படி சொல்கிறது கார்டன் பிளேஸ் அந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்துட்டு டேபிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 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 கார்னரான பிளேஸில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஷிகா வந்து ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன மாதிரி ஃபுட் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து உட்காந்துருக்காங்க, கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஷிகா ஆர்டர் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஷிகாவுமே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு கொண்டு வந்துடுங்க, ஸோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே கொண்டு வாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம நிவியுமே வந்துட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு இவங்களுக்கு பசிக்கலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க சாப்பிட்றதுக்கா இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நிவி வந்து கேட்குறாங்க, பேசணும் நிறைய பேசணும் அதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லல, 24/7 நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஷிகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி என்ன பண்ணாங்கன்னா சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு ஆமாம் பேசுகிறோம், ஆனால் என்ன பேசுகிறோன்னே தெரியல, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து நிவியுமே ஷுகா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிவியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது, அதுக்கப்புறம் அவங்க நிறைய வந்து இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே ஒரு மாதிரி ஷுகா கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷுகாவோட ஃபுல் ஃபோக்கஸ் நிவி மேலே தான் இருக்குது. அவங்க அந்த சைட்லாம் திரும்பவே இல்லை, ஃபுல்லாக நிவியை தான் பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து நான் கூட இருந்தேன்னா என்னோட டைம் உனக்கு மட்டும்தான், ஸோ வந்து நான் அந்த மொபைல் பார்க்குறது மற்றவங்கள பார்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ என்கிட்ட பேசினியா நான் உன்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ஷுகா பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் நிறைய பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய மெமரிஸ் வந்துட்டு சொல்கிறது ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஃபுட்டுமே வருது, 2 பேருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது மாற்றி மாற்றி 2 பேருக்கும் ஃபுட் ஷேர் பண்ணி இது சாப்பிட நல்லாயிருக்கும், இதை ட்ரை பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஷுகாவுமே இதெல்லாம் பிக்ஸ் எடுத்து அப்படி ஒரு மாதிரி மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து பேசிட்டு அப்படி இருக்கும்போது மொபைல் எடுத்து ஸோ இப்போ சாப்பிட்டார் இல்லையா, ஸோ அதாவது நம்ம நிவி வந்து டேபிள் மேலே வந்து கை வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஷுகா வந்துட்டு அவரோட கை வந்து பக்கத்தில் வச்சுருந்துருப்பார். இவர் என்ன பண்ணிப்பாருன்னா அந்த ஃபுட்டோட சேர்த்து அந்த 2 ஹேண்ட்ஸையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டார். இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது 3 வருஷத்தில் அவர் இல்லை, இதுக்கு மேலேயே நிறையெல்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. ஃபேஸ் தெரியாது, யார் என்னெல்லாம் தெரியாது, பட் இந்த மாதிரி வந்து கப்புள்ஸாக இருக்க மாதிரி, அவுட்டிங் போகிற மாதிரி, வாக்கிங் போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம்
நிறைய பிக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார், தினம் போட முடியாது, மீட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆகும்ல, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவார், போஸ்ட் போடுவார். அதுக்கு கீழே வந்துட்டு எதுவுமே டேக்லாம் பண்ண மாட்டார். ஜஸ்ட்டு வந்து மிஸ்டீரியஸாக ஏதாவது ஒன்றை வந்து ஒரு இமோஜி போட்டு விடுறது. ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு மிஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். யார் இந்த பொண்ணு, எதுக்கு சுகா அந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறாரு, இவர் இப்போலாம் போடவே மாட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த 3 இயர்ஸாக ஆமிஸ்க்கு ஃபுல் ரொட்டீன் ஒர்க்கே யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறதா மட்டும்தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஆர்மிஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணிடுவாங்க. பட் இந்த விஷயத்த மட்டும் அவங்களால டீகோட்டே பண்ண முடியல. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அந்த போஸ்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு சுகா வந்து லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு யாருக்குமே தெரியல. அது ஆர்மிஸ்மே டீகோட் பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய ரூமர்ஸ்லாம் போயிருக்கும், ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். பட் சுகா வந்து வாயே திறக்க மாட்டார். நான் ஏன் திறக்கணும், இது என்னோட ப்ரைவசி, என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மைண்ட் செட்லேயே இருப்பார். ஆனால் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி டே போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஹயாங் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்மி லீடராக வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹோஷுக்கா வந்து கேட்டுக்க மாட்டாரு. டே இது ஏன் ப்ரைவசிடா, நீ தலையிடாத. ஆர்மிஸ் வந்துட்டு என்ன சொன்னாலும் சரி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பசங்களுமே ஃபஸ்ட்லாம் சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷிவாக்கும் பழகிருக்கும், ஆமிஸ்க்குமே அது பழகிருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணு யார் அப்படின்ற கொஸ்டின் இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நம்ம நிவிதை பார்த்துட்டு ஷிகா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க தலையில் கை வைக்கிறாங்க. ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை எடுத்து வந்துட்டு நிவி கிட்ட காமிக்கா. நிவி இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் நீங்கள் போட்ட போஸ்ட்டில் எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன ப்ராப்ளம் வந்துச்சு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் போட்ட போஸ்ட்டில் போட்டிருந்த நெய் பாலிஷ் நான் அதை சேஞ்ச் கூட பண்ணாமல் நான் ஒரு போய் இன்டர்வியூ கொடுத்தேன், அதில் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அப்போ நீங்களாம் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அங்கே எந்த ஆன்சர் பண்ணவே முடியல தெரியுமா, சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல. அவ்வளோதான், நம்ம வந்து நிவி வந்து ஷிகா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டியதா, என்ன சொல்லுவீங்க, உங்கள் ஆமிஸ்க்கு தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்க, என் ஃபேன் பேஸு ஐயோ சொல்லவே வேணாம். வாய்ப்பே இல்லை, இதில் அம்மா அப்பா கிட்ட வேறு சம்மதம் வாங்கலை, நீங்கள் ஏன் ஷுக்கா நீங்கள் இதை வேறு ஓப்பன் அப் பண்ண வேறு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நிவி வந்து கேட்க, ஃபஸ்ட்டு என் மாமனார் மாமியார் கிட்ட ஓகே வாங்கினதுக்கப்புறம் பாரு, கண்டிப்பாக இதை நான் போஸ்ட் பண்ணியே தீருவேன், அதுவும் ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி சில்லாக ஒரு மாதிரி நிவியை வந்து கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்படி தான் இவங்களோட டைம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே யான் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு யான் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு மேனேஜர் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ யானோட மேனேஜரோட நேம் வந்துட்டு ஷோஹி. ஸோ அவங்க அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயம். எப்படி சொல்கிறது, யானுக்கு வந்து அவங்களை பார்த்தா பயம் அந்த மாதிரி தான் இருக்கும். யான் எப்படின்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஸோ அவங்க வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ஹாஷாக பேசவோ ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணவோ அந்த மாதிரி ஒரு லைட்டாக கூட வாய்ஸ் ரைஸ் பண்ணியே பேச மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி காமா ஒரு மாதிரி ஓகே 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 அப்படின்ற மாதிரி தான், அந்த நோ சொல்ல கூட தயங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் யான். ஸோ அப்படி நான் அப்படியே அமைதியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஹாலில் வந்துட்டு அம்மா அப்பா சித்தி ஒரு பெரிய ஃபேமிலி தான் யானோட ஃபேமிலி, ஒரு ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலி. ஸோ அதாவது யான் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஒரு பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ ஆனால் எப்படி சொல்கிறது, யான் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு போகிறேன்னு சொன்னப்பயே வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரொம்ப நிறைய வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருப்பாரு. நீ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் டேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு மூவிஸில் இந்த மாதிரி ஓவராக க்ளோசிங்லாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாரு. பிகாஸ் வந்து அவருக்கு வந்து அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ ரெஸ்பெக்ட், அது நான் இப்படி தான் வச்சுருக்கேன், அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பார். ஸோ ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் கூட வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜ் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேர்ள்ஸ் அப்படி தான் இருக்கும், நீ எந்த பையன்கிட்டே பேசவே கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கிளியராக இருப்பார். ஸோ அப்போலேருந்தே அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜெயிலுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையே இருந்திருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே அப்படி தான். ஸோ அதுவும் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டே வந்துட்டு மேனேஜர் அதாவது ஜோஹியை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜோஹி செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க அப்பானாச்சு ஜஸ்ட்டு சொல்ல தான் செய்வாங்க. நம்ம நிவி எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு ஒரு லைட்டாக ஒரு பார்வை வந்து யாரையாவது பார்த்துட்டா போதும் முடிஞ்சு. அன்னைக்கே வந்துட்டு ரொம்ப பெரிய லெக்சர் நடக்கும், அதுக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக கூட இருக்கும். ஆனால் அவங்க அப்பா வந்து ஏன் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டார். உன்னோட பொறுப்பு, நீ என்ன வேணாலும் அவளை பண்ணிக்கோ, ஆனால் அவள் எனக்கு கரெக்டாக இருக்கணும், அவள் பேரில் வந்து ஒரு பிளாக் மார்க் கூட வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் மார்னிங் கூட வந்துட்டு டே வந்து நம்ம யான்கிட்ட பேச வந்தப்போ மேனேஜர் வந்து செம்மையாக வந்துட்டு ரூடாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அது நடந்திருக்கும்.
ஸோ இவங்களும் அப்படியே ஹால்குள்ளே வர ஹாலில் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. யானை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி ஓகே இவ தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வந்து பேசுறது, அப்புறம் வந்து காஃபி குடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யானை இதை பார்த்துட்டு இது அவங்களுக்கு பழகின ஒரு விஷயம் தான். அவங்களுமே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீழே வந்துட்டு ஹாலில் இருந்து அவங்க அப்பா, அதாவது யானோட அப்பா வந்துட்டு மேனேஜரை பார்த்து என்ன ஷோகி எல்லாம் ஓகே தானே, இவ யார்கிட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவள் ஏன் பொறுப்பில் இருக்கா, அவள் யாரையும் பார்க்க மாட்டா, நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே அவள் யாரையும் பார்க்கக்கூடாது அண்ட் நான் சொல்கிற பையனை மட்டும்தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, யா சார் இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அவள் போனால் எல்லாமே செட் ஆகிடும். நீங்கள் சொல்கிற பையனை தான் அவள் கல்யாணமும் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ வந்துட்டு எப்படின்னா வந்து அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பெக்ட் மட்டும்தான். நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன்னா அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நான் ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். இந்த லவ் மேரேஜுக்குலாம் சுத்த அகைன்ஸ்டு. லவ் பண்ணால் வாழ்க்கை நசமாக போயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல்லையே வந்துட்டு தான் அவர் இருப்பார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியுமே ஃபுல் ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருமே ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்தினவங்க அப்படியே பெட் மேலே படுக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி மார்னிங் வந்து அவங்க கிட்ட பேச வந்தப்போ மேனேஜர் இப்படி பேசினது அது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் ஹர்ட் ஆகிருப்பாரா, அவருக்கு ஹர்ட் ஆகிருக்கும்ல, கண்டிப்பாக இப்படி ஒரு ரோடாக பேசும்போது அவர் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும். அவர் அதை பற்றி திங்க் பண்ணுவாரா, அவர் இனிமேல் என்கிட்ட பேசவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிடும். அந்த விஷயங்கள் அவங்க மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியல. பிகாஸ் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஃபீலாகவே ஆகலை. ஸோ அவங்க வந்து நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியவே இல்லை. பட் இன்னைக்கு வந்து வந்து ஹர்ட் ஆனது அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஸ்வீட்டி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்வீட்டி அவங்களோட குட்டியான வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ரெண்ட் ஹவுஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே அதே ரெண்ட் ஹவுஸில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க அப்பா கால் எடுக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு தெரியும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம கால் எடுத்தோன்னா நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்மளை கடன் கட்ட விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுக்கவே மாட்டாரு. ரிங் போயிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் சுவிட்ச் ஆஃப் வருது, கால் எடுக்க மாட்டாரு, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே பொறுத்து பார்த்தாங்க. சுத்தமாக முடியல. அவங்க இருக்க கோவத்தில் அப்படியே அந்த ஃபோனை விட்டு எரிய ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு கூட இப்போதைக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது இல்லையா, அதனால் அப்படியே அந்த ஃபோனை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு என்னால் முடியலை, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து மூவிக்கான அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கடன்காரவங்களுக்குலாம் இவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அவங்க வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒர்க் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யா இருக்குது மேம், நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பேசி அதுக்கு இல்லை எனக்கு பரவாயில்லையா, கம்மி சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மார்னிங் ஃபுல்லாக ஷூட்டில் இருந்தது. அது வந்து இங்கே வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அது செம்ம டயர்டாக இருக்குது. அவங்களுமே அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு டேபிளில் இருக்க எல்லா பிளேட்ஸையும் எடுத்துகிட்டு வெஷல் வாஷ் போடுறதா, அந்த வெஷல்லாம் கழுவி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஏன்னா ரொம்ப குட்டி ரெஸ்டாரண்ட், அங்கே இருக்கவங்க தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி இருக்கும். குக்கிங்க்கு தனி ஆள், டேபிளுக்கு சர்வ் பண்ண ஒரு தனி ஆள், டேபிள் க்ளீன் பண்ண ஒரு ஆள்லாம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேர் தான் எல்லா ஒர்க்குமே பார்க்கணும். இப்போ ஸ்வீட்டியுமே ஜாயின் பண்ணியிருக்கனால ஸ்வீட்டியுமே அந்த ஒர்க் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த நைட் டைம் வந்துட்டு ஃபுல்லாகவே போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து ஷா சைடு தான் காமிக்கிறோம். ஷா வந்து அவங்களோட ரூமில் வந்து ரொம்ப டயர்டாக அப்படியே வந்துட்டு ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லீப்பியான ஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அப்படியே டயர்டாக அப்படியே ஒரு மாதிரி நெளிவு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க. ஹாலில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பா அண்ட் வந்து அவங்களோட அக்கா, ஷாக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஷாவோட அக்கா, அவங்களோட பேபி ப்ளஸ் வந்துட்டு ஷாவோட ஹஸ்பண்ட், அதாவது ஷா அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஷா வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷாவோட அக்காவோட நேம் வந்து ஜீவோ. ஸோ ஜீவோ பார்த்தோன்னே என்ன மார்னிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இவன் தாண்டி உன்னை பார்க்கணுன்னு சொன்னா அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கை காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 6 to 7 ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற ஒரு பையன் ஸ்டூடெண்ட்டும். ஸோ அவனை பார்த்தோன்னே என்னடா காலையிலே என்னை பார்க்க வந்திருக்கா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, சித்தி எனக்கு பிடிஎஸ் கான்சர்ட் போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு ஏன்னா
பிடிஎஸ் கான்சர்ட்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து அப்படியே முழிக்கிறாங்க. என்கிட்ட இவன் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்போ என்ன போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம் ஆமாம் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்பா கிட்ட சொன்னால் நோ சொல்கிறாரு, அம்மா கிட்ட சொன்னாலும் நோ சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. இது கிட்டே வந்துட்டு அந்த பையனோட அப்பா இதுக்காக தான் மார்னிங்கே இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, அதெல்லாம் கிடையாது, கான்செர்ட் நோ கான்செர்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்து ஷா ஐயோ மாமா கொஞ்சம் விடுங்க, சில் பண்ணுங்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், பிரச்சனை இல்லை. நீ வரியா, கான்செர்ட் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கா. சரி ஓகே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவோட அக்காவுமே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே நான் காஃபி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஷா வந்து அப்படியே கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஷாவுக்கு வந்து அவங்களே காஃபி போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அவங்களுமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே மில்க்லாம் எடுத்து வந்துட்டு பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அக்கா உள்ளே வராங்க. ஸோ கிச்சனில் வந்து ஷா அண்ட் வந்து அவங்களோட அக்கா ஜீவோ மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த கிச்சன் செல்ஃப் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி வந்து உட்காராங்க. ஸோ வந்து ஜீவோ வந்து பார்த்துட்டு என்னடி உங்களால் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்கான். யார் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் சொல்லலை, எஸ்ஸுன்னும் சொல்லலை, நோன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னடி கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. லிட்டில் பிட், ரொம்பலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் சாஞ்சு அப்படி நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேஸே தெரியுது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வந்துட்டு சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க. என்ன பண்ணுறது, பிடிச்சிருக்கு, விட முடியாதுல்ல, வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. எது 4 to 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கா. பின்ன என்னடி பண்ண சொல்கிற, அந்த ஆள் என்ன பிரச்சனைனே தெரியல, நோ 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 இதை தாண்டி அவருக்கு வாயிலுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. கேட்பாரு எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரீசன் தேவையில்லை, ஆனால் நோன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல, அதை சொல்லுங்கன்னு சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டுறாரு. நான் என்ன பண்ணுறது, உனக்கு தெரியுமா அங்கே இருக்க மற்ற எல்லா பசங்களும் என்னை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க என் ஃபேமிலி மாதிரி என்னையும் அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கடி, ஆனால் அவர் இருக்காருல்ல சத்தியமாக அதை பண்ண மாட்டாரு, எனக்கு என்ன ரீசன்னே புரியலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களா ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் அந்த பேசுவோம்ல அந்த டிஸ்கஷனில் ஒரு மாதிரி அவங்க மனசில் இருக்க ஆதங்கள்லாம் வெளியே வருது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இவர்கிட்ட பேசுகிறா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பேசாமல் நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. அதான் தானே போயிட்டு வரையே வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் அம்மா அப்பாட்ட, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க. போகிறேன், நான் அங்கே போகும்போதெல்லாம் ஷாவோட ஜின்னோட ஃப்ரெண்டு ஷானை தானே போகிறேன், இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படிலாம் நான் அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லை, ஒரு வேளை சொன்னால் அவங்களும் நோ சொல்லுவாங்களோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏண்டி அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் லவ்வர்னு நின்றா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் வேணா வரட்டுமா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவோ கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி உனக்கு இருக்க ஒர்க்கே போதும், உன் ஃபேமிலியை வேறு மேனேஜ் பண்ணும்ல, ஸோ பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி எதுவாக இருந்தாலும் ஒரு கால் பண்ண, உடனே வந்துடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜியோ வந்துட்டு அப்படியே ஷாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஷாவுமே ஹக் பண்ணிவிட்டு நீ வேணா பாரு, ஒன் டே அவரே என்னை பார்த்து ஐ லவ் யூ ஷா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க தான் போகிறாரு, வெட்டிங் காஸ்டியூமில் நானும் அவரும் நிற்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக சொன்னாங்க. ஓகே சரி என்ன கான்சர்ட்டுக்கு டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேட்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணாங்க. ஸோ கால்மே ரிங் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஜேகிக்கு தான் பண்ணுறாங்க. ஜேகியுமே கால் அட்டென்ட் பண்ணுறான். சொல்லுங்கள் நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஜங்குக் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்றும் இல்லை, ஒரு கான்சர்ட் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க. கான்சர்ட் டிக்கெட்டா, நான் வேணா ஹயான் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க. நோ அதெல்லாம் வேணாம், ஒன்றும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகி வந்து கேட்கா. எனக்கு ஒரு 3 டிக்கெட் மட்டும் பண்ணி வாங்கி கொடு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகே நான் உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஜின்னுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஏன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு. சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. சர்ப்ரைஸ், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் நேரத்துலையுமே வந்துட்டு ஜங்குக்கு வந்து டிக்கெட்லாம் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கான்சர்ட் டிக்கெட் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னே டிக்கெட் வந்துடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷா ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவோம். அவ்வளோதான், அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக ரியோலி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ சூப்பர் நான் இன்றைக்கி வந்து பிடிஸை பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி எப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஷா இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிவிட்டு உன்னால் தாண்டா நான் யாரையே மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்ற மாதிரி வந்து கேட்க. அதெல்லாம் அவனுக்கு ஃபியூச்சரில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன
பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்து போயிடறாங்க. என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இது வந்து அவங்க அக்கா ஜீவோ பார்த்துட்டு, ஐயோ கடவுளே ஆரம்பிச்சிட்டா, ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் போகிற மாதிரி தினமும் போய் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து ரூம் டோர் ஓப்பனில் இருக்கும். ஜஸ்ட் அந்த மிரரில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ஹாலில் இருக்க கவுஷ்லேருந்து பார்த்தா மேலே இருக்க ரூமோட அந்த வியூ வந்து தெரியும். ஸோ அது வந்து பார்த்துட்டு ஐயோ முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஷா வந்துட்டு ஜீனை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ம ஷாவோட அக்கா பையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவன் வந்து ஒரு பிகஸ்ட் பிடிஎஸ் ஆர்மி. ஸோ எப்போல்லாம் வந்து ஷாக்கு வந்துட்டு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனை வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க போகும்போதெல்லாம் எப்போவுமே இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஷாவுமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆயிடுவாங்க. அதில் அப்படி என்ன தாண்டா இருக்குது, சித்தி வந்திருக்க கொஞ்ச நேரம் என் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறியா, இப்போ பாரு அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. சித்தி இங்கே உட்கார இதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன் பிடி எபிசோடெலாம் இருக்கும்ல, ரன் பிடிஎஸ் எபிசோடு, அப்புறம் வந்து எம்இ ஷூட்டு, ஸோ அதோட பேக்ரவுண்ட் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து போட நம்ம ஷாக்கு அவங்களே அறியாமல் ஜின்னை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன இவர் இவ்வளோ குழந்தையா இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு அது ஒவ்வொன்றா பார்க்க அவர் ஒவ்வொருத்தரை கேர் பண்ணுறது, அவருக்குள்ளே இருக்க அந்த குழந்தைத்தனத்தை வந்து எந்த இடத்துலையுமே விடாமல் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே, அவ்வளோ லவ்லியாக இருக்குது. அதை பார்த்து ஜீனை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் வந்து கான்செர்ட் ஒவ்வொரு டைமும் கான்செர்ட், அதாவது அவங்க மட்டும் தனியாக போவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஜின்னோட வீட்டை வந்து அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆர்மி மாதிரி வந்து லெட்டர்லாம் போட்டிருப்பாங்க. எவ்வளோ நாள் அவங்களும் லெட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டு அட்ரஸே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் போய் ஒரு செலிபிரிட்டி இல்லையா, ஸோ வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு நேராக வீட்டு முன்னாடி நின்றுருப்பாங்க. ஸோ வந்து ஜின் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஜின்னுக்கு, ஏய் நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க, வந்து மெசேஜ் போட்ட, லெட்டர் போட்டால் எல்லாம் ஓகே, இப்போ நான் திடீர்னு வீட்டுக்கே வந்துட்டேன், கிளம்ப ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஜீனு வந்து அடிச்சு விட்டு துரத்திருப்பாரு. ஆனால் வந்து பசங்களுக்குலாம் வந்து ஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் பசங்க வந்து விடுங்களேன் அவங்க வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ பசங்களுக்காக வந்து ஜீனு வந்து சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க கூடலாம் ஒரு மாதிரி ஜெல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே லோன்னு சுற்றிருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மெசேஜ் டெக்கு எதுக்குமே நோ ரெஸ்பான்ஸு. அவர் வந்து நோ 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 அதுக்கு ரீசன் சொல்ல மாட்டார். பட் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பசங்களை விட்டுட்டு போயிட மாதிரி இருக்குமோ, பசங்க கூட இல்லாமல் போயிடுவோமோ, ஏன்னா அம்மா அப்பாவை விட பசங்க கூட தானே அதிகமாக இருந்தார். அதனால அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்துட்டு இருக்க முடியாது நம்மளால் பசங்களை விட்டுட்டு, பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பசங்க தான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துட்டு இருக்காராம். அதனால் அவருக்கு ஒரு பயம். இது வந்து ஷாக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுதான் உங்களோட லவ்வோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த பையனால தான் வந்துட்டு ஜின்னியே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஜின்னை வந்து ஓவராக அட்மைட் பண்ணுறது, நிறைய விஷயம் நோட் பண்ணுறது, ஒரு மாதிரி அந்த குழந்தைத்தனத்தை மட்டும் ஷா என்றைக்குமே அவர்கிட்ட இருந்து போயிட்டு வைக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் ஷாவோட மைண்ட் செட்டு. எப்போவுமே அவர் இப்போ எப்படி குழந்த மாதிரி இருக்காரோ அப்படியே தான் அந்த குழந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு மாறிடவே கூடாது அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு ஷாவோட மெயினான ஒரு இதாகவே இருக்கும், மைண்ட் செட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பசங்கக்கிட்ட அவங்களுமே ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகி அவங்களுமே குழந்தைத்தனமாக பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஷாவோட கேரக்டர் எப்படின்னா கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது, ஸோ தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிற ஒரு பர்சனு. ஸோ எப்படி சொல்கிறது, உமனுக்காக வந்துட்டு நிறைய விஷயம் செய்கிறது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்காக வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஆனால் ஜின்கிட்ட மட்டும் வந்தால் அப்படி வந்துட்டு அவங்களுமே அந்த குழந்த மாதிரி நம்ம குழந்த மாதிரி இருந்தால் தான் அவருமே அவரோட ஒரிஜினல் கேரக்டரில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படி குழந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட லவ் ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 5 இயர்ஸ்மே இதே மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நோ ரியாக்ஷன், நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வச்சு பார்க்க அவங்களோட அக்கா கீழே பார்த்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு தான் அவர் ஓகே சொல்ல போகிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்ல, அக்காவுக்கு தங்கச்சிக்கு வேறு வேலையே இல்லையாடி, எப்போ பாரு இதே தான், அந்த பையன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்குவேன், சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஷாவோட கை கொண்டு போயிட்டு அந்த பையன்ட்ட கொடுத்து தயவு செஞ்சு நீயே வச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த பையன் யாருன்னே சொல்ல மாட்டான், அது மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து ஷா வந்து சொல்லுவாங்க அவன் அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் யாருன்னு மட்டும் சொல்லவே இல்லை. பிகாஸ் வந்து அவர் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடவே மாட்டாங்க. ஒன் டே நான் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராக இருக்கும் கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிட்டு இந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் வந்து அவருக்கு கூப்பிட்டு வந்த மாதிரியே தெரியல. அப்படி தான் வந்துட்டு அந்த டைம் வந்து போகுது. இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது,
ஸ்ரீயுமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்ல வந்துட்டு அதே மாரி தான் மெய்ட் ஆன்ட்டி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்ரீ வந்து மெய்ட் ஆன்ட்டி கிட்ட "ஹேரின் எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவங்களும் எடுத்துட்டு வரேம்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, காஃபி எடுத்துட்டு போயிட்டு ஹேரிட்ட குடுக்குறாங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த டேபிள் மேல வந்துட்டு அவங்களோட மொபைல் இருக்கு. அதே மாரி தான் மொபைல் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அத வந்து ஹேரி வந்து பார்க்குறாங்க. பட் வந்து எதுவுமே கேட்டுக்கல. "அம்மா ஃபுட் ஏதாவது ரெடி பண்ணட்டாடா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீய பார்த்து கேட்குறாங்க. ஸ்ரீ வந்து, "இல்ல நான் கொஞ்சம் வெளிய போறேன். ஸோ நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ ஹேரிக்கு வந்து அ "இல்ல ஃபுட்டு வெளிய" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் கான்சர்ட் போறேன். ஸோ கான்சர்ட் போயிட்டு நான் அப்படியே வரும்போது சாப்பிட்டு வந்துக்கிறேன். பிரச்சனை இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரூம்குள்ள வந்து போயிர்றாங்க. ஸோ வந்துட்டு ஹாரியுமே இத பார்த்துட்டு, "கான்சர்ட்டா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகே, பிடிஎஸ் கான்சர்ட்க்கு ஏதோ போறாங்க போல இருக்கு. ஹோபி இன்வைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்து போயிர்றாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒர்க் இல்லைல்ல. சரி சீக்கிரமா வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அவங்களுமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீயுமே போறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, அவங்களுமே ரெடி ஆறாங்க. ஸோ அப்படியே வந்து நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா, நிவி வந்துட்டு வேக வேகமா அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேக வேகமா ரூம விட்டு வெளிய வராங்க. வெளிய வரத பார்த்தோனே வந்துட்டு அவங்க அம்மா வந்து, "எங்க போற?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, அம்மா கொஞ்சம் ஒர்க்மா அதான்" அப்படின்ற மாரி சொல்ல, "பொய் சொல்லாத. அவன பார்க்க தானே போற" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "அம்மா அதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் வெளிய தான் போறேன். ஜஸ்ட் ஒரு ஒரு கான்சர்ட்காக அவ்வளோதான். நான் போயிட்டு நான் வந்துருவேன்ம்மா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல பின்னாடி இருந்து வந்துட்டு நம்ம நிவியோட சிஸ்டர் வந்துட்டு ஜி அம் அம் ஜியா வராங்க. ஜியா வந்துட்டு, அம்மா நீ என்னம்மா நீ கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க? அக்கா என்ன கூட்டிட்டு போக தான் வந்துட்டு வரேன்னு சொன்னா. நான் தான் கேட்டேன், அக்கா கேட்டேன். அக்கா வா போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஷியா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுமே வந்துட்டு முன்னாடி போறாங்க. என்ன இவ வராளா? அப்படின்ற மாரி சொல்லி பார்த்துட்டு, அம்மா அத தங்கச்சி கூட்டிட்டு தாம்மா போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்துட்டு கதவ சாத்திட்டு படுத்துருங்க. நாங்க வந்துட்டு கால் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம நிவ்யா பின்னாடி ஓடி போயிட்டு, "ஏய் என்னடி நீயும் வரியா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா. இப்ப நான் மட்டும் உன் கூட வரலன்னு வச்சுக்கோ, அம்மா உன்ன விடாது. பரவால்லையா?" அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல. பரவால்ல. நான் வரேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "அம்மா எங்க போறோம்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்ப தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கும் தெரியல எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க போறோம்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கார்ல ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கேட்டு, "அப்ப நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்க, தெரியாது. ஆனா மாமா பார்க்க போறேன்னு மட்டும் தெரியும். ஆனா எங்க போறேன்னு தான் தெரியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "இன்னைக்கு கான்சர்ட்." "பிடிஎஸ் கான்சர்ட்டா? என்ன சொல்ற நீ?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "ஆமா, இன்னைக்கு பிடிஎஸ் கான்சர்ட் இருக்கு." ரொம்ப நாள் ஆச்சா கான்சர்ட் பார்த்து. சரி அதான் போலாமே அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா? அப்போ நான் என் பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறேனே" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. "உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காடி? நீ என்னப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே" அப்படின்ற மாரி வந்து கேட்க, "ஆ ரிலாக்ஸ். நீ நினைக்கிற மாரி லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்ற மாரி சொல்ல, "பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா? ஐயோ அக்கா! பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஓ! சரி. அவ்ளோ பயமா என்ன நான் லவ் பண்ணிருவேன்னு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டே உட்காந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோன்னே, "ஸ்ரீகா இங்க பாரு, நீ யாரையாவது லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ ஃபர்ஸ்ட்டு வந்து நீ என்கிட்ட தான் சொல்லணும் ஓகேவா? நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட செத்தடி" அப்படின்ற மாரி வந்துட்டு நிவி வந்து மிரட்டுறாங்க. ஜியாவும், சரி சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே கார் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு கான்சர்ட் வந்து போறாங்க. ஸோ அப்படியே லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, லியா வந்துட்டு அப்படியே அவங்க மேனேஜர் ஆன்ட்டி முன்னாடி நின்னுட்டு, "ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி கூட்டு போங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நின்னுட்டுருக்காங்க. மேனேஜர் ஆன்ட்டி, "இங்க பாரு லியா, இப்ப தான் ஷூட் முடிச்சுட்டு வந்த. உனக்கு டயர்டா இருக்கும். இப்ப எதுக்கு கான்சர்ட் போணும்னு சொல்ற? அதான் ஜிம்ல நேத்து தானே போய் பார்த்துட்டு வந்தேன். நேத்து ஃபுல்லா அவன் கூட தானே இந்த நைட்டு தானே வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. நீ போய் ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு மார்னிங் ஷூட் இருக்கு. ஆன்ட்டி ப்ளீஸ் நம்ம போயிட்டு கான்சர்ட் பார்த்துட்டு உடனே வந்துரலாம். ப்ளீஸ் ஆன்ட்டி ரொம்ப நாள் ஆச்சு ஆன்ட்டி கான்சர்ட் போய். ப்ளீஸ் ஆன்ட்டி" அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம லியாவா ஆன்ட்டி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆன்ட்டியா ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, "இங்க பாரு நெறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. இது நாளைக்கான உனக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர். இத நீ பிராக்டிஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஆன்ட்டி நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன். ப்ளீஸ் ஆன்ட்டி கூட்டிட்டு போங்க ஆன்ட்டி. ஏன் ஆன்ட்டி இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆன்ட்டியோட கைய புடிச்சுட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க லியா. நம்ம ஆன்ட்டியுமே வந்துட்டு மேனேஜர் ஆன்ட்டியோட நேம் வந்துட்டு ஹேஜு. அவங்களுமே வந்துட்டு, "சரி ஓகே ஃபைன். போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம போலாம்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆன்ட்டி நீங்கள் வரீங்களா? சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேகமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. ஹீஜுவும் போயிட்டு அவங்களுமே அவங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வீடு எப்படின்னா வந்துட்டு, அவங்க அங்க வந்து ஹீஜோட வீடு தான் அது. அங்க வந்து லியாவோட திங்ஸுமே இருக்கும். ஸோ லியாவோட வீடு வேற. அவங்க அம்மா, அப்பா ஃபேமிலியோட ஒண்ணா இருக்காங்க. பட் இங்க வந்து எப்படி சொல்றது? லியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எப்படி சொல்றது? அந்த
ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹீஜு வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ ஹியூஜுக்கு வந்து எப்படின்னா வெட்டிங் ஆகலை. ஸோ ஹீஜு வந்து சிங்கிளான ஒரு பர்சன் தான். அந்த வெட்டிங் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் வந்துட்டு லியாவை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா லியாவுமே ஒரு சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ அவங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருக்கனால அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹீஜு வந்து லியாவை அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ கேரிங்காக ஒரு அம்மா மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்களோட இதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ வந்து லியாவுமே ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே போய்ட்டு ரெடியாக வந்துட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு ஸ்வீட்டி தான் காமிக்கிறோம். ஸ்வீட்டி வந்து எப்பவும் போல தான். ஸோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஸ்வீட்டியோட அந்த ரெண்ட் ஹவுஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாடி கார்டு கீழே இறங்கிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தோன்னே ஸ்வீட்டி என்னது இது அப்படின்னு கேட்க, ப்ரொடியூசர் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது கான்செர்ட் போகும்போது ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கா. அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்படி ஹேண்ட்பேக்கு எல்லா திங்ஸுமே அதில் இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டெவலப்பான ஒரு பிளேஸில் இருக்க ஒரு ஹீரோயின், அவங்க வந்து ஒரு ரிச்சாக இருக்க ஹீரோயின் எப்படி ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் தான் அந்த ஒரு இது வந்துட்டு இருக்குது. நான் மேலே எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே ஷோ ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ட்ரெஸ் இருக்கா. அதை வந்து பார்த்தோன்னே வந்து ஸ்வீட்டிக்கு ஒன்றுமே புரியல, இது எதுக்கு பாமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு கான்சர்ட்டோட டிக்கெட் இருக்கா. அந்த பார்த்தோன்னே கான்சர்ட் டிக்கெட்டா, இது என்ன கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பிடிஎஸ் இதெல்லாம் அந்த அந்த ஒரு ஜோன்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் கான்சர்ட் டிக்கெட் ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட் டிக்கெட் மட்டும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணாங்க லியங்க்கு. லியங்குமே கால் எடுத்துகிட்டு, நான் உனக்கு பார்சல் அனுப்பிச்சிருக்கேன்ல, அது வந்திருக்கும், நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க கூட போ, அவங்க உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வருவாங்க, நீ அங்கே போயிட்டு அந்த கான்சர்ட் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வர, புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லாங்க. சார் ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, எதுக்குண்ணா இப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறது, இவ்வளோ நாள் இல்லாத ஒரு ஹீரோயின் திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னா அதுவே பெரிய ப்ரொமோஷன் தான், ஃப்ரீ ப்ரொமோஷன், சீக்கிரம் போயிட்டு வந்துரு வை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இதை வந்து கேட்ட ஸ்வீட்டி, ஐயோயோ எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேறு இருக்குது, இப்போ இது வேறையா, இது என்ன தலைவலியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஒரு ப்ரொடியூசர் அவங்க சொல்லினதை செஞ்சு தான் ஆகணும். ஆல்ரெடி நிறைய கடனை வேறு மாட்டியிருக்காங்களா, அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பாடி கார்ட்ஸோடு வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்க வீட்டை பூட்டிகிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. அப்படியே யான் சைடு காமிச்சா அப்படின்னா யானா அப்படியே ரூம் டோர் வழியாக அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஃபேமிலி மொத்த ஹோல் ஃபேமிலியுமே உட்காந்துருக்கோம். அங்கே தான் அந்த மேனேஜருமே உட்காந்துருக்காங்க. ஸோ யான் வந்து எப்போவுமே வீட்டை பூட்டிட்டாங்க, கதவு அந்த டோரை பூட்டிட்டாங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. யான் சாப்பிட்டாலா தூங்கினாலா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்குமே அது பெருசாக தெரியாது. இன்னொன்று என்னன்னா, யானோட மொபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா ரூமுக்கு வெளியே தான் இருக்கும், ஹாலில் இருக்கும். ஹாலில் வச்சுட்டு தான் அவள் வந்து ரூமுக்கே போகணும். ஏன்னா ரூம்குள்ளே போயிட்டு வந்துட்டு ஏதாவது அவள் மொபைலை வச்சு பண்ணானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு ஃபேமிலி. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க சின்ன குழந்தைங்க கூட ஃபோன் இருக்கும், ஆனால் நம்ம யான்கிட்ட ஃபோன் இருக்காது. அப்படி ஃபோன் யூஸ் பண்ணோன்னா ஹாலில் தான் வந்து உட்காந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு யானோட வந்து இது இருக்கும். யான் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே தாள் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் வந்துட்டு மேலே வந்து ஷோ ஆஃப் பண்ணுற அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டு அந்த பால்கனி வழியாக அப்படியே ஏறி இறங்குறாங்க. ஸோ கீழே இறங்குறாங்க, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா எங்கெங்கே பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் சிசிடிவி மாதிரி இவங்க வாட்ச் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மறைஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படி வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. அது ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, அந்த பணக்காரவங்க மட்டும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரோடே வெரி எம்டியாக இருக்குது. அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு போகிறாங்க. ஸோ யாருக்குமே தெரியாத மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுல, அதில் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் ஸோ மெயின் ரோடு வந்துடுது. ஸோ அங்கே வந்து ஒரு டாக்ஸி வந்து பிடிக்கிறாங்க. அந்த டாக்ஸியில் ஏறி அவங்களுமே வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கான்செர்ட் தான் போகிறாங்க. ஸோ யான் வந்து பிடிஎஸோட ஒரு ஃபேன் கேர்ள், ஸோ ஆர்மி. பட் வந்து அது யாருக்குமே தெரியாது, அவங்க சீக்ரெட்டாக இருப்பாங்க. எப்போயாவது ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது,
திருட்டுத்தனமாக போவாங்க. ஸோ போயிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து வீட்டில் வந்து படுத்துக்குவாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஸோ 1, 2 டைம் வந்து அதாவது எப்பவுமே ரெகுலராக போமாட்டாங்க. இயர் அண்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. போயிட்டு சைலண்ட்டாக வந்து அப்படியே வந்து ரூம்க்குலாம் அமைதியாக படுத்துக்குப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்துட்டு அவங்க போயிருக்காங்க யாருக்குமே தெரியாமல். ஸோ வந்து இது அவங்களுக்கு பழகின ஒரு விஷயம் தான். அவங்க வெளியே தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னா அவங்க போகிற ஒரே விஷயம்னா இந்த மாதிரி கான்சர்ட்க்கு மட்டும்தான் போவாங்க. ஸோ அவங்களுமே சைலண்ட்டாக எகிரி குதிச்சு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஆம், யூனா சைடு காமிச்சோம் அப்படின்னா யூனா வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது மொபைல் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த கவுச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா நிம்மதியாக இருக்குடா, அப்போ தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு யூனா என்ன பண்ணாங்க அப்படியே அந்த கவுச்சில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் மினோ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வந்து படுத்துட்டு என்னடா இந்நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ கிளம்பல வாழை பார்க்க போல அப்படின்ற மாதிரி கேட்கா, என் ஆள்லாம் அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நீ கிளம்பு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, வெளியே வா எங்க ஏதாவது ரெஸ்டாரண்ட் சாப்பிட அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பிட்றதுல இருக்காதடி ஃபஸ்ட்டு போய் கிளம்பிட்டு வா டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி சரி இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே வந்து சரி போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அவங்க எங்கே போகிறோம் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அதெல்லாம் கேட்கல. சரி ஓகே இவங்க கூப்பிட்டாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி அப்படியே வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த ட்ரைவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஏதாவது பாட்டு போட்டு சண்டை போட்டு அப்படி ஒரு மாதிரி டார்ச்சர் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சைலண்ட்டாக அந்த கார் வந்து போயிட்டுருக்கு. அவங்களும் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் சொன்னாதான் வருவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. நேராக கார் போயிட்டு கான்சர்ட் நடக்கிற பிளேஸில் நிற்கிது. அவங்க அவ்வளோ க்ரௌடு நிற்குது. அதை வந்து பார்த்துட்டு ஏதாவது அவார்ட் ஷோவா என்ன இவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஐயோ நல்லா பாரு கண்ணை திறந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அவங்களுமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பாய் பேண்டு அந்த கட் அவுட்டு அந்த மாதிரி எப்படி சொல்ல ஆர்மிஸ்லாம் ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும். பார்த்துட்டு ஏடா மியூசிக் கான்சர்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அது சரி வந்து தொலை உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு எப்படி சொல்லுதுன்னா ஒரு செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு செக்ஷன் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ப்ரைவேட்டாக வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே நின்று அவங்க வந்து ப்ரைவேட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ விஐபி ரோஸ் அப்படின்னு தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து இவன் அதை பார்த்துட்டு இப்போ எதுக்குடா நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ண தான், வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண போகிற, உனக்கு தான் சாங்ஸ் பிடிக்கும்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, பிடிக்கும் தான் பட் இவங்க சாங்லாம் நான் கேட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. கேட்கலான்னு என்ன இன்னைக்கு கேளு நல்லா இருக்கும், நானும் நிறைய கேட்டிருக்கேன், நீயும் கேளு நல்லா இருந்துச்சுன்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. சரி சரி ஓகே வெறும் கான்செர்ட்டு சாங் மட்டுமா, ஒரு காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி இங்கேயே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு காஃபி அப்புறம் வந்து சம்திங் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அவருமே வராரு. வந்துட்டு யூனா கையில் கொடுக்குறாங்க. யூனாவா ரிலாக்ஸ்டாக உட்காராங்க. எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். 20 மினிட்ஸா அதுக்குள்ளே இதுக்கட என்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆகுமேன்னு பார்த்தேன் பட் சீக்கிரம் வந்துட்டோம், இப்போ என்ன விடு சில் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு நிவி இருக்காங்க, ஸ்ரீ இருக்காங்க, அண்ட் வந்துட்டு நம்ம ஷா இருக்காங்க. ஷா வந்து அவங்க அக்கான்னு வந்துட்டு அக்கா பையன் கூட வந்திருக்காங்க. நிவி வந்து அவங்க சிஸ்டரோட வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீ வந்து தனியாக தான் வந்திருக்காங்க. அவங்களோட பாடி கார்ட்ஸ் மட்டும் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் வந்து யூனா இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு லியான் வந்துட்டு லியாவோட மேனேஜர் ஹியூஜூங் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு யான் வந்து எகிரியெல்லாம் குதிச்சு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால ஃபுல்லாக மாஸ்க்கெல்லாம் கேப்பெல்லாம் போட்டு அவங்க யாருக்குமே தெரியல யான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அண்ட் வந்து ஸ்வீட் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேறு வழியில் அவங்க ஃபேஸை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தானே கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் அவங்க மாஸ்க்லாம் போடல, அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வர்றது சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த நேரத்தில் இதை வேறு ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னே யூனா எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். ஷாவை பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷாவையும் பார்த்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஷாக்கு தெரியும் யூனா ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நிறைய அவார்ட் ஷோலாம் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு விஷயம் தெரியும், ஆரமோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி நிவி நின்றுட்டுருக்காங்க. நிவி பார்த்தீங்கன்னா ஹாய் நிவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்க்குறாங்க. பிகாஸ் மார்னிங் கூட ஷூட்டில் பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி கான்செர்ட் வரதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீயை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீயுமே வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மரியாதையாக பொலைட்டாக சொல்லிட்டு அவங்களுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் லியா வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, லியாவுக்கு வந்து யூனாவை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாங்க. யூனா மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு யூனாவை பார்த்து ஹாய் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே பார்த்துக்கிறாங்க. நம்ம ஷா வந்து லியாவை பார்த்துட்டு நிவி இவங்களாம் 3 பேர் பார்த்துட்டு நீங்களாம் என்ன சொல்லவே இல்லை வரேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வந்து எப்படின்னா இவங்க கிட்டலாம் அவ்வளோக்கா க்ளோஸ்லாம் கிடையாது. ஹோபியை மட்டும்தான் தெரியும். ஹோபி கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. பிடிஎஸ் கிட்ட கூட அவ்வளோக்கா பேசினிருக்காரு. பாய்ஸ் கிட்ட கூட பேசினிருக்காரு. ஹோபி கிட்ட மட்டும் தான் பேசியிருக்காங்க. அதனால அவங்க அப்படியே தனியாக ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து யான் வந்து கூட்டத்தோட கூட்டமாக கும்பலோட கும்பலாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டே இங்கே வரலடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் அவங்க வந்தது திருட்டுத்தனமா இல்லை, தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் லாடம் கட்டிடுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்க அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க பொலைட்டாக. ஸோ இப்படி தான் அந்த இது போயிட்டுருக்கு. பசங்க யாருக்குமே தெரியாது கேர்ள்ஸ் இங்கே வந்திருக்குது. எப்படி சொல்கிறது, அவங்க ஆள்லாம் இங்கே வந்திருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அவங்க ஜஸ்ட் நார்மலாக எப்போ போல தான் என்ன பண்ணுவானுங்க, சும்மா வந்து ஜாலியாக வந்து ஆமிஸ் கூட பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்றி விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி தானே. அதே மாதிரி தான் கான்செர்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுமே அதே மாதிரி நல்லா ஜாலியாக வைப் பண்ணி செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதாவது சொல்லுவாங்கல்ல 7 குழந்தைங்களோட ப்ளே கிரவுண்டு மாதிரி தான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. நல்லா தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டு ஆமிஸ் கூட சேரப் பண்ணிவிட்டு ஆமிஸ்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு கேர்ள்ஸுமே பார்த்து அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே கேர்ள்ஸ் எடுத்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பரை பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இதை பற்றின கமெண்ட்டும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் டச்சர் குட்டீஸ்.